நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மதுவிலக்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 10,80,000 ரூபாய் மதிப்பிலான மற்றும் காலாவதியான 7,200 மது பாட்டில்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் அழித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சகாதேவன் வழங்க நாம் கேட்கலாம். சகாதேவன், விவரங்கள். வணக்கம் ஷாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு போலீசாரால் கடந்த சில மாதங்களுக்கு உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து மது கள்ளத்தனமாக விற்கப்பட்டு மது பாட்டில்களை, அதே போல் புதுச்சேரியிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு கடத்தப்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். இதில் ரூபாய் 10,80,000 மதிப்புள்ள 7,200 மது பாட்டில்கள் காலாவதியான நிலையில் அதனை அழிக்க உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் கலால் அலுவலர் விஜய பிரபாகரன் மற்றும் மதுவிலக்கு டிஎஸ்பி கலையரசன் தலைமையிலான போலீசார், வருவாய்த்துறையினர், நீதிமன்ற அதிகாரிகள் என அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்று 7,200 மது பாட்டில்களை உளுந்தூர்பேட்டை கீரனூர் பெரிய ஏரியில் பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் மதுபானங்களை ஊற்றி அழித்தனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.